அனைவருக்கும் வணக்கம். லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு குவிக்காக பார்த்துடலாம். வெரி ஹாப்பி வெனஸ்டே எல்லாருக்குமே. எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ 5G லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஏர்டெல் அவங்களுடைய 5G ஸ்ட்ராட்டஜி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். iQOO 90 இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபரோட எல்லாமே பார்த்துடலாம். டெக்னிக் நம்பர் 901ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிடுச்சு. நேற்று ஏர்டெல் என்னென்ன 5G பேண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஜியோ அவங்களுடைய 5G பேண்ட்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து 700 MHz வந்து ஜியோ எக்ஸ்க்ளூசிவாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடிஷ்னல் 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 MHz, 1800 MHz, 3300 MHz, 26 GHz. இதில் வந்து 700, 800, 1800 எல்லாம் வந்து லோ பேண்ட், 3300 வந்து நமக்கு மிட் பேண்ட், 26 GHz அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது எம்எம்பே. ஸோ இது எல்லாமே வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 700 MHz தான் பெஸ்ட் நெட்வொர்க் கனெக்ஷன் இந்தியாவில் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ரிசர்ச்சர்ஸுடைய ஒப்பீனியன். ஏன்னா இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகம் இல்லையா. ஸோ 700 MHz வந்து ஜியோ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 5G ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷன் ஜியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த கையோட 5G லான்ச்க்கான அனௌன்ஸ் மட்டும் இப்போ பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஜியோ 5G கொண்டு வரலாம் தெரியுது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாதி கா அம்ருத் மஹா உத்சவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 5G லான்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை பார்க்கும்போது இந்தியாவில் 75th ஆனிவர்சரி இண்டிபெண்டன்ஸ் டே, அதாவது ஆகஸ்ட் 15th அன்னைக்கு ஜியோ அவங்களுடைய 5G நெட்வொர்க் லான்ச் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பெஸ்ட் 5G பேண்ட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஜியோவாக கம்பீட் பண்ணுற வகையில். அண்ட் இவங்களுடைய 5G லான்ச் பற்றி எதுவுமே இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணலை. இவங்க வந்து ஆக்ஷன் முடிஞ்சு ரிவீல் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ டாட் வந்து எங்களுடைய ஏர்வேவ்ஸ், நாங்கள் பிட் பண்ண ஏர்வேவ்ஸ் வந்து எங்களுக்கு அலாட் பண்ணுறாங்களோ இமீடியட்டாக 5G ரோல் அவுட் பண்ணிவிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் டேட் இவங்க மென்ஷன் பண்ணலை. அது மட்டும் இல்லை, 5Gக்கான ஸ்ட்ராட்டஜி இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இவங்க முதல்ல வந்து கீ சிட்டிஸ்க்கு தான் நாங்கள் 5G ரோல் அவுட் பண்ண முடியும் இந்த வருஷம் கடைசிக்குள்ளே, அதாவது 2022க்குள்ளே கீ சிட்டிஸ் எல்லாமே நாங்கள் 5G எனேபிள் பண்ணிவிடுவோம். அதே மற்ற சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 to 2024க்குள்ளே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் வந்து ஏர்டெல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் இனிமேல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இன்ஃபினிட்டி E1 இந்த ஸ்கூட்டர்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,499. எல்லா கலர் வேரியன்ட்ஸும் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஆட் டு கார்ட்டுக்கு. ஸோ இந்த ஸ்கூட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில பிராண்ட்ஸோடு இவங்க வந்து கன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா பிராண்ட்ஸோடைய இவி ஸ்கூட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது ஃப்ளிப்கார்ட்டில். அது மட்டும் இல்லை, திவாலிக்குள்ளே நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஆஃப்லைனை விட ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியுது. சாம்சங் கேலக்ஸி Z Flip 4 இதோட அஃபிஷியல் ரெண்டர்ஸ் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து Z Fold 4 வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ Z Flip 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் Z Flip 3 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். பட் இங்கே கவர் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2 inchesக்கான கவர் ஸ்க்ரீன் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதோட வந்து டைமென்ஷன் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கலாம். அண்ட் ஹிஞ்சஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் அப்கிரேடட் மெட்டல் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது இந்த சேஞ்சஸோட Z Flip 4. அதே Z Fold 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடர், ஏற்கனவே இருந்த நேரோ ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்லைட்டாக வைடராக இருக்கிற மாதிரி வந்து அஃபிஷியல் ரெண்டர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து ட்ரிபிள் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா மாடியூலும் வந்து கொஞ்சம் இவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. அதோட அன்பேக் இவெண்ட்டில் சாம்சங்குடைய கேலக்ஸி பட்ஸ் 2 Pro இதுவும் லான்ச் பண்ணுறாங்க. வாட்ச் சீரீஸ், வாட்ச் 5 சீரீஸ், வாட்ச் 5 அண்ட் 5 Pro லான்ச் பண்ணுறாங்க. ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கர் பேட்டரி கூடவே வந்து இவங்க சஃபயர் கிளாஸ் அண்ட் டைட்டானியம்னு காஸ்ட்லி மெட்டீரியல் வந்து இவங்க ஃப்ரேம்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கிளாசிக் வேர்ஷனை விட பிக் அப்கிரேடோட வந்து டியூரபிலிட்டி குவாலிட்டியில் இவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கூகுள் பிக்சலில் நெக்ஸ்ட் சீரீஸ் 7 சீரீஸ்க்கான லான்ச் பற்றி தெரிய வந்திருக்கு. 7 and 7 Pro 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளுடைய I/O ஈவெண்ட் இருக்குது இல்லையா, அதில் தான் Android 13 இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய லான்ச்சஸ் இருக்கும் தெரியுது. லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது October 18th அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் ப்ரீ புக்கிங் October 6th ஸ்டார்ட் ஆகிடும் தெரியுது. அகெயின் பிக்சல் 7 and 7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ மாதிரி குளோபல் லான்ச் தான். இந்தியாவில் வருமா
வராதா அப்படிங்கிறது எதுவுமே கிளியராக இல்லை. இங்கே ரிவீலாக இருக்கிறது வெறும் கேமரா ஃபீச்சர் மட்டும்தான். மெயின் சென்சார் 11 மெகா பிக்சலில் சாம்சங் சென்சாரோட இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீச்சர் மட்டும் ரிவீல் ஆகிருக்கு. விவோ வி சீரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரைக்கும் இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் விவோ V25 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ரிவீல் ஆகிட்டு இருக்கு. மேபி முதல்ல இதை லான்ச் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றே நம்ம பார்த்துருந்தோம் 64 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோட, அதாவது கேமரா சென்ட்ரிக் இல்லையா, ஸோ OIS சப்போர்ட்டோட இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற கேமரா ஸ்பெக் பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ரிவீலாக இருக்குது. இது 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விவோ V23 Pro வந்து 44ல் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு அப்கிரேடட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த வாட்டி விவோ V25 Pro நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் மோஸ்ட் பாப்புலர் பிராண்ட் எது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ரிவீலாக இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிட்டி சர்வே தான். 30,000 to 50,000ல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக சேல் ஆகிருக்கு. எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க பீப்புள் அப்படிங்கிற கம்யூனிட்டி சர்வே வச்சு தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பாப்புலர் பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து OnePlus தான் லீடில் இருக்குது. OnePlus அண்ட் சாம்சங் ஆல்மோஸ்ட் நியர்பை இருக்குது. பட் OnePlus தான் வந்து இந்தியாவில் இப்போவுமே வந்து 30,000 to 50,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பாப்புலர் பிராண்டாக இருக்குது. செகண்ட் பிளேஸில் 28.1%ல் சாம்சங் இருக்குது. விவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15%ஓட தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ வந்து 30,000 to 50,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் OnePlus, சாம்சங், விவோ தான் அதிகம் பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. மோட்டோரோலா இந்தியாவில் அடுத்ததாக லான்ச் பண்ண போகிறது மோட்டோரோலா H30 ஃபியூஷன் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷனில் இதோட மாடல் நம்பர் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ லான்ச் எனி டைம் நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேறு பேரில் குளோபலில் லான்ச் ஆகிருந்து Snapdragon 888+ல் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே 4400 mAh பேட்டரி, ட்ரிபிள் சென்சார், 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ன்னு இந்த ஃபீச்சரோட மோட்டோரோலா H30 ஃபியூஷன் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ரியல்மியுடைய அடுத்த லான்ச் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போக்கோ F4 கம்பீட் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் தான் Realme GT Neo 3T. எனி டைம் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ரியல்மியுடைய சிஇஓவே வந்து இதை பற்றி நிறைய ரிவீல் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் கூட இது 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 870ல் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஒரு எல்லோ கலர் அண்ட் செக்டு டிசைனில். கூடவே 5000 mAh பேட்டரி, 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார்னு இந்த ஃபீச்சரோட வந்து அஃபோர்டபுள், எஸ்பெஷலி போக்கோ F4 கம்பீட் பண்ணுற மாதிரி ப்ரைஸிங் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. iQOO ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் iQOO 90 இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இதை உடனே பர்ச்சேஸ் பண்ணணும்னா iQOOடைய அஃபிஷியல் வெப்சைட் iQOO.comல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே அமேசானில் வாங்கணுன்னா August 4th அன்றைக்கி ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு இதுலையுமே காமன் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் கார்டு யூசர்ஸ் தான். நீங்கள் ஒருவேளை ICICI பேங்க் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸ்லேருந்து 4,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 45,999க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். அடிஷ்னல் ஆஃபர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOOடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இதில் அடிஷ்னல் ஆஃபர் இருக்குது. 3,999 பர்த் iQOO கேம் பேட் வந்து நீங்கள் அடிஷ்னல் ஆஃபராக பர்ச்சேஸ் பண்ணலாம். iQOOடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அமேசானில் வாங்காமல். ஸோ இந்த ஆஃபரை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். மோஸ்ட் பாப்புலர் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் இந்தியாவில் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலுக்கு #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டாவது லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் IPX4 ரேட்டிங். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஃபுட்டீஸ் சேனல். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்கே அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.